பொருணை தமிழனுடைய பெருமை, இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு இனிமே தமிழ் நிலத்திலிருந்துதான் தொடங்கி எழுதப்படணும் என்ற நம்முடைய வாதத்துக்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமாக நாம் நிறுவி இருக்கிறோம். நாம ஏன் கீழடி பொருணைன்னு நம்முடைய வரலாற்று தரவுகளை தொடர்ந்து உறக்க பேசிட்டு இருக்கோம்? இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண் முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்ல. அதுக்காக நாம் சோர்ந்து போய்விட முடியுமா? நம்முடைய கடமையிலிருந்து நாம் பின்வாங்க முடியுமா? நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்திட முடியுமா? நிச்சயம் முடியாது. 2000 ஆண்டுகால சண்டை இது. இதுல நாம் தோற்ற மாட்டோம். இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டாகணும். கடந்த 2021 ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்ல ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அமைக்க அறிவிப்பு வந்துச்சு. அந்த பணிகள் இப்ப எந்த நிலையில் இருக்கு? இன்னும் அதற்கான பணிகள் எதுவும் தொடங்கல. ஆனா நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் சிவகளை உள்ளிட்ட அகழாய்வுகளை மேற்கொண்டு இப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பொருணை அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதனால இந்த நேரத்தில் மாண்புமிகு மோடி அவர்களையும் மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருணை அருங்காட்சியகத்துக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும். இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன்.